வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த் மிக்ஸ் வச்சு எப்படி இடியாப்பம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் 1.5 கப்பு போல் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். ஆனால் நெய் ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் அதை ஹெல்த் மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன். இது கிட்டத்தட்ட 2 கப்பு போல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுட வச்ச தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்குங்கிறதுனால நான் கையில் கலக்காமல் கரண்டியில் கலந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு நம்ம கையிலே பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி இடியாப்ப உலக்கில் சுற்றி எண்ணெயை தேய்ச்சிட்டு உள்ளே போட்டுடலாம். நான் இடியாப்ப தட்டில் எண்ணெய் தேய்க்கவே இல்லை, ஆனால் இடியாப்பம் புளியிறேன் எடுக்கும்போது சூப்பராக ஒட்டாமல் வந்துச்சுங்க. இதில் எண்ணெய் தேய்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக புளிய வருதுன்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம புளியணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். தண்ணி சூடானதுக்கப்புறம் இடியாப்பத்தை உள்ளே வச்சாச்சு. இது ஒரு 6 நிமிஷம் போல் வேகட்டும். கரெக்டாக 6 நிமிஷத்தில் சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடுதுங்க. பாருங்கள் 6 நிமிஷம் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. ஸ்பூனை வச்சு ஜஸ்ட் இப்படி லைட்டாக உள்ளே விட்டாலே அழகாக ஒட்டாமல் கையில் வந்துடுது. எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.